Hi everyone, this is Nazir, founder of TRADEGENIUZ. Today என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to avoid a revenge trade. அதாவது ட்ரேட் பண்ணும்போது மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம், அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், ஹியூமனுடைய சைக்காலஜில ரிவெஞ்ச் ட்ரேட். ஏன் நம்ம ரிவெஞ்ச் ட்ரேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளால லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாது. நம்மளால லாஸ் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கண்டினியூவா ரிவெஞ்ச் ட்ரேடா இருப்போம். ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்றீங்க. ட்ரேட் பண்ணும்போது அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஐயோ 1000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் ட்ரேடுக்குள்ள போவீங்க. நீங்க ரிவெஞ்ச் ட்ரேடுக்குள்ள போனாலே திருப்பி மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய அடி விழுந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்களோட மைண்ட் அப்படிங்கிறது ஸ்டேபிளா இல்லை. என்னைக்கு உங்க மைண்ட் ஸ்டேபிளா இருக்கோ அப்பதான் உங்களால ப்ராப்பர் ட்ரேடிங் பண்ண முடியும். என்னையும் நான் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். ஸோ போன மாதம் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி என்னால என்னோட ட்ரேடிங் ஜேர்னில கொண்டு வர முடிஞ்சிச்சு. பட் இந்த மாதம் நான் ட்ரேடிங்கே பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பண்ணலன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் உண்மை அப்படின்னா ஏன் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மென்டலி வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் வித் மை அனதர் கமிட்மெண்ட். என்னோட அனதர் கமிட்மெண்ட்ஸ்ல ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால என்னால என்ன பண்ண முடியல, ட்ரேடிங்ல ஒரு தெளிவான ஃபோக்கஸ் கொண்டு வர முடியல. அப்போ எனக்கே என்னை பத்தி தெரியுது, நான் ட்ரேடிங்ல ஃபோக்கஸா இல்ல அப்படின்னு தெரியுறப்போ நான் தேவையில்லாம ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி அந்த லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாம ரிட்டர்ன் பேக் நெட் ட்ரேட் பண்ண அப்படின்னா திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மென்டாலிட்டியை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ நான் ட்ரேட் பண்ண போறேன்னா நான் ட்ரேடிங்கை ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்க போறேன் அப்படிங்கிற உங்க மென்டாலிட்டியை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ட்ரேடிங் அப்படின்னா பிசினஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி ஃபிக்ஸ். ட்ரேடிங் இஸ் மை பிசினஸ். அப்போ நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பிசினஸ்ல ப்ராஃபிட் பண்ணாலும் அக்செப்ட் பண்றோம்ல, அதே மாதிரி லாஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது நீங்களே உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓகே நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா லாஸ் ஆகுது அப்படின்னா நான் பயப்பட ஆரம்பிப்பேன். இல்ல, நான் எப்படி என்னோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறத நான் திங்க் தான் பண்ணுவேன். அப்போ நீங்க ஒரு பிசினஸ் மேனா யோசிக்கணும். நீங்க யோசிங்க, பொறுமையா நிதானமா யோசிக்க நெக்ஸ்ட் என்னன்னு போங்க. அதை விட்டுட்டு ஒரு சின்ன லாஸ் வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வேணுங்க. நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதான் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வரும். லேர்னிங், பிராக்டிசிங், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 3 விஷயம் வந்தாதான் கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா சொன்னா நீங்க ரிவெஞ்ச் ட்ரேட் பக்கம் போக மாட்டீங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னா, இப்போ நான் எனக்கு பைக் ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு ஏதோ அன்பார்ச்சுனேட்லி எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுனால எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாதுன்னு ஆயிடுமா? இல்ல. பட் இனிமே என்ன பண்ணக்கூடாது, அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இனிமே ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சு நான் என்ன தப்பு பண்ண, பைக் ஓட்டும் போது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். அதுதானே உண்மை. நான் பைக் ஓட்டும் போது என்ன தப்பு பண்ணனா அதை நான் யோசிக்கணும். ஓகே இனிமே இந்த தப்பை பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக்னாலதான் எனக்கு என்ன ஆச்சு, லாஸ் அப்படிங்கிறது. அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இப்போ இன்கேஸ் நான் ட்ரேடிங்ல ட்ரேட் பண்றேன், லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்காதீங்க. நான் ஏன் லாஸ் பண்ணாங்கிறத உட்காந்து யோசிங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த இடத்துல. ஸோ லேர்னிங் தான் நமக்கு ஒரு பெரிய விஷயமே, ஓகேங்களா? ஸோ லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நான் லாஸே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த விஷயத்த லேர்னே பண்ண மாட்டேன். நானும் வந்து ட்ரேட் பண்ணும்போது லாஸ் பண்ணதுனால இப்போ உங்க முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கேன். ஸோ சில பேர் சொல்றாங்க நீ அப்படி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். எப்படி? நான் அடிப்பட்டேன், நான் லாஸ் பண்ணதுனால தான் என்னால கற்றுக்க முடிஞ்சிச்சு. அப்ப லாஸ் வந்துச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உங்க லாஸ் வருதோ அந்த அளவுக்கு நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. லாஸ் வருது, ஐயோ லாஸ் வருது பயப்படாதீங்க. லாஸ் வந்துச்சுன்னா ஏன் லாஸ் வந்துச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உட்காந்து யோசிங்க, பொறுமையா லேர்ன் பண்ணுங்க. ஸோ லாஸ் வந்துச்சு, ஐயோ என்னால லாஸ் அக்செப்ட் பண்ண முடியுங்க. தோல்விதான் வெற்றியோட முதல் படியே. சேர்ந்து தோக்கதான் வெற்றி அடைய முடியும். அப்போ நான் தோட்டிக்கிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துல. ஸோ தோக்க நான் எதனால நான் வந்து லோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த யோசனை தான் என்னை இந்த அளவுக்கு மூவ் ஆன் பண்ணுச்சு. அப்போ நீங்க லாஸ் பண்ணா அதை உட்காந்து யோசிங்க, பொறுமையா நிதானமா. நான் ஏன் லாஸ் பண்ணேன், எதனால எனக்கு லாஸ் ஆச்சு, இதெல்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாலே நீங்க கொஞ்சமா என்ன பண்ணிட்டீங்க, ஸ்டெப் ஆன்வர்டா ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா நீங்க லாஸ் பண்ணல அப்படின்னா லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆச்சு அப்படின்னா ஐயோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத விடாதீங்க. ஒரு ட்ரேடர் அப்படின்னா 10 ட்ரேட் பண்றோம்னா 5 ட்ரேட் லாஸ் ஆனாலும் அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஏன்னா அடுத்த 6வது ட்ரேட் அந்த 5 ட்ரேட் லாஸை என்னால ரெக்கார்ட் பண்றதுக்கான நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை வரணும் அப்படின்னா
ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. பிகினிங் ஸ்டேஜ்ல எனக்கும் போகும் ஆசை வந்து அந்த ஆசை பின்னாடி போகாதீங்க, லேர்ன் பண்ணுங்க. பட் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லேர்ன் பண்ண எங்க லேர்ன் பண்றது? நம்ம யூடியூப் சேனல் அவ்வளவு வீடியோ கிடைக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை பார்த்து லேர்ன் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை மோர் தென் டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த இது நடக்குது, இந்த மாதிரி பண்றாங்க, இதை பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல ஒரு சின்ன அமௌண்ட் போடுங்க. எடுத்தோடனே பெரிய அமௌண்ட் ஒரு 10 லட்சம் இறக்கிறதெல்லாம் இல்லை. சின்ன அமௌண்ட் ஒரு 2000 3000 போட்டு அதை பொறுமையா நிதானமா பிராக்டிஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தெரியும் நீங்க இத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்க. அதோட ஜேர்னல் ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கிறேன், அந்த ட்ரேட் எதுக்காக எடுக்கிறேன், ஏன் எடுக்கிறேன், அதோட பிஃபோர் சார்ட் என்ன, ஆஃப்டர் சார்ட் என்ன. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ பிஃபோர் சார்ட் போடுங்க, ஆஃப்டர் சார்ட் போடுங்க, ஜேர்னல் ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஜேர்னல் உங்களுக்கு ஒரு புக்லெட்டா மாறும். அந்த புக்கே உங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மோர் டைம்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நீங்க ஸ்டெப் ஆன் வேர்ட்ஸ்ல சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம். நான் வந்து ட்ரேடிங்ல வந்து கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சக்சஸ் ட்ரேடர் இல்லை. என்னோட கேபிட்டலை லூஸ் பண்ணாம ஸ்டெப் ஆன் மூவர்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா உண்மையே சொல்றேன், நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ என்ன வேணும், உங்களோட சைக்காலஜிக்கலா என்னால் முடியல ப்ரோ அப்படின்னு என்ன ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் பை பை, டேக் கேர்.